இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த பைப் கிளீனர் ஃப்ளார் பாட்டு தான் வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி பாட் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளார் எப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போது ஃப்ளார் பாட்டு வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ வந்துட்டு நான் பெரிய டம்ளர் தான் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துட்டு 5 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், 5 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் வந்துட்டு கட் பண்ணி ஃப்ளார் பாட் செய்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் டம்ளரை நான் எடுத்திருக்கேன். 1 யூஸ் டம்ளர். சரிங்களா? அதுக்கு எங்கிட்ட நல்ல ப்ரௌன் கலர் பைப் கிளீனர் இல்லாததுனால நான் வந்துட்டு இந்த கலர் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த கலர் எடுத்திருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வெளியில் பாட்டுக்கு வெளியில் நம்ம ஒட்டுறக்கு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். சரிங்களா? க்ளூகன் போட்டு விட்ருக்கேன், ஹீட் ஆகட்டும். இதை எப்படி மடக்கணும்னு பார்க்கலாங்க. நான் 5 சென்டிமீட்டர் கேப் விட்டுருக்கேன். உள்ளே கொஞ்சம் மடக்கி விட்டு வெளில கீழே கொஞ்சம் மடக்கிறக்காக ஒரு 7 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் வந்துட்டு மடக்கி எடுக்கிறேங்க. இப்போது கட்டே பண்ணல, நான் வந்துட்டு பைப் கிளீனரை அப்படியே தான் மடக்கி எடுக்கிறேன். 4 வந்துட்டு நான் மடக்கிக்கிறேன். எக்ஸஸாக லைட்டாக வருது. ஸோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டால் போதுங்க. இப்போ மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பைப் கிளீனர் எடுத்துகிட்டு ஒரு 7 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் வந்துட்டு மடக்கிக்கிறேன். இவ்வளோ தூரம் வருது. இப்படி மடக்கிட்டு மறுபடியும் இப்படியே மடக்கிட்டு இங்கே ஒரு மடக்கு. சரிங்களா? இதை ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி க்ளூகன் போட்டுக்கலாங்க. க்ளூகன் போட்டுட்டு நம்ம அப்படியே மடக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒட்டி இந்த பக்கமும் நம்ம மடித்து விட்டுக்கணும், கீழையும் மடித்து விட்டுக்கணுங்க. இன்னும் ஒரு 2-3 ஒட்டிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் இப்படி கிட்ட வர மாதிரி நம்ம ஒட்டி மடிச்சு விட்டுக்கணும். இந்த கண்டிஷனில் நம்ம மடிச்சு விட்டுக்கணும். ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகிடக்கூடாது. ஃப்ளார் பாட் வந்துட்டு நல்லா இருக்காது இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம மடக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, தெரியுதுங்களா எப்படி மடக்கியிருக்கேன்னு? இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு க்ளூகன் போட்டு விட்டோன்னே அது ஹீட் ஆனோடனையும் நம்மளுக்கு அப்படியே மெல்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதனால் அப்பப்போ பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்துட்டு 3 பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ வந்துட்டு 5 பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம கீழேயும் மேலேயும் அப்புறமா மடக்கிக்கலாம். சரிங்களா? இங்கே ஆல்ரெடி ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகாமல் ஒட்டினோம்னா போதும். போக போக நீட்டாக வந்துடுங்க. ஒட்டும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது க்ளூகன் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி க்ளூகன் வச்சிடலாங்க. வச்சுட்டு அது வந்துட்டு மெல்ட் ஆகி உங்களுக்கு கீழே வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம அப்புறமா மடக்கி விட்டுக்கலாம் மேலேயும் கீழேயும். அடுத்தது வந்துட்டு நான் வைக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒன்று நான் வச்சுட்டேன். கேப் இல்லாமல் வைக்கணும், இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு கீழே இருக்கிற டம்ளர் தெரியும். நல்லா ஒட்டணும் இல்லைங்களா? கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கிட்டேன் நான் க்ளூ. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, பார்த்து ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த கப் ஃபுல்லாகவே நான் அந்த மாதிரி பைப் கிளீனர் ஒட்டிட்டேன். இந்த இடத்துல 2 இடத்துல மட்டும் எனக்கு லைட்டாக கேப் வந்திருக்கு. நீங்கள் கேப் இல்லாமல் ஒட்டிக்கோங்க. மறுபடியும் மேலே கீழே இருந்தது இல்லைங்களா, அதை வந்துட்டு நான் உள்ளே மடக்கி விட்டுட்டேன். கீழே இருந்ததை இந்த மாதிரி உள்ளே மடக்கி விட்டுட்டேன். இந்த சென்டராக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பைப் கிளீனர் அதே கலரில் எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஒட்டி விட்டுறலாம். இந்த கேப்புக்கு இப்படி ஒட்டி விட்டுட்டோம் க்ளூகன்னை.
போட்டு விட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஆயிக்கும், கேப் இல்லாமல். சரிங்களா? அதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டு நீங்கள் பேப்பரு, கார்ட்போர்டு ஏதாவது ஒன்று உள்ளே நிற்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக்கில் ஃப்ளார் பண்ணி வச்சோம்னா நிற்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா அது ஃப்ளார் பாட் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிங்க் கலர் பைப் கிளீனர் எடுத்திருக்கேன். இதைய இந்த ஸ்டிக்கில், இந்த பேம்போ ஸ்டிக்கில் இந்த மாதிரி சுற்றுங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டு லேவண்டர் ஃப்ளாருக்கு நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன். அதே மாதிரி இந்த ஃப்ளார் பாட்டுக்கும் மேலே வந்துட்டு டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சுற்றுங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு லைட்டாக டைட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளார் பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு இழுத்துக்கலாம். இந்த ஃப்ளார் பாட்டுக்கு தகுந்த மாதிரி இழுத்துட்டு அதையே வந்துட்டு நம்ம க்ளூகன் போட்டு விட்டதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இப்படி பேஸ்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ப்ளைனாக பிளாட் இருக்கிறக்கும் இந்த மாதிரி இருக்கிறக்கும் நம்மளுக்கு வந்துட்டு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பவு மேக் பண்ணலாங்களா? இந்த மாதிரி ஒரு பைப் கிளீனர் நான் எடுத்திருக்கேன். இப்படி வச்சுட்டு இதை ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது இந்த பக்கமாக இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருங்க. தெரியுதுங்களா? ட்விஸ்ட் கொடுத்துட்டு இந்த சைடு இருக்கிற பைப் கிளீனரை இந்த பக்கமாக போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அழகான ஒரு பைப் கிளீனர் பவு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரே மாதிரி ஈக்குவலான அந்த ரவுண்டு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது க்ளூகன் போட்டுட்டு ஒட்டும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வந்துட்டு க்ளூகன் வந்துட்டு ஸ்டிக்கு மெல்ட் ஆகுது. இப்படி போட்டு விட்டுட்டு க்ளூகன் போட்டு விடாதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லைட்டாக உங்களுக்கு க்ளூகன் மெல்ட் ஆகி வெளியில் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போது இந்த ரவுண்டை வந்துட்டு நீங்கள் சுற்றிட்டு கொஞ்சம் டக்குன்னு வச்சு விட்ருங்க. அப்படியே பிடிச்சிக்கோ. உங்களுக்கு லைட்டாக ஹீட்டாக இருக்குது, பார்த்து வேலை செய்யுங்க. குட்டீஸ் பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மேலே இந்த பார்டர் மாதிரி ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அது கொஞ்சம் இப்படி வச்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம ஒட்டிக்கலாம். இதே மாதிரி அதிலேருந்து கண்டினியூ பண்ணி போட்டு ஒட்டி விட்ருங்க. இந்த மாதிரி இழுக்கும் போதே கரெக்டாக கொஞ்சம் இழுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த பவு வந்துட்டு நம்ம இந்த பக்கம் ஒட்டி விட்டுடலாம். எங்கே உங்களுக்கு வேணும்னு பார்த்து ஒட்டிக்கோங்க. இதை வந்துட்டு லைட்டாக கலடுது. இங்கே இடத்துல லைட்டாக க்ளூ போட்டு விட்ருங்க. நல்லாவே போட்டு ஒட்டி விட்ருங்க. க்ளூகன் போடும்போது ஒன்ஸ் ஒட்டிட்டு மறுபடியும் பிரித்து ஒட்டணும் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு அந்த வெள்ளையாக இருக்கிறத எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் வந்துட்டு ஒட்டுங்க. இப்போது இந்த பவு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? இதையும் நம்ம ஒட்டிடலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நான் ஒட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல க்ளூகன் வச்சுட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக போட்டு நான் ஸ்டிக் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ஒட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்துட்டு அழகான ஃப்ளார் பாட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு உள்ளே வந்துட்டு நம்ம கார்ட்போர்ட் ஷீட்டு அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இப்போது போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன்.
இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்டைப்பெட்டியில் இருக்கும் இல்லைங்களா, அது மேலே பேப்பர் கிழிச்சிட்டு உள்ளே இருக்கிறத நான் வச்சு விட்ருக்கேன். ஸோ எனக்கு இப்போது கையில் இதாக இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கெலாம் குத்துறதுக்கு இது கொஞ்சம் நல்லா வசதியாகவும் இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை வந்து வச்சு விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு பாட்டுக்கு மேலே அந்த உள்ளே வச்சுருக்கோம் இல்லைங்களா அட்டை, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு மேலே இந்த க்ரீன் கலரில் இந்த பைப் கிளீனரை இப்படி ரவுண்டாக சுற்றி வச்சுருக்கேன். அதை ஒட்டி விட போகிறேன். க்ரீன் கலர் வந்துட்டு மேலே உங்களுக்கு இன்னும் நெருக்கமாக வேணுனாலும் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு நீ செய்கிற ஃப்ளார்லாம் வந்துட்டு இதில் தான் நான் உங்களுக்கு வந்துட்டு வச்சு காமிக்க போகிறேன். அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு தான் நான் ஒட்டியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா பைப் கிளீனர் வந்துட்டு அந்த ஃப்ளார் வைக்கிறதுக்கான பார்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பூ வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா?